வந்துட்டு அவங்க அம்மாவோட லோலாயை தாங்காமல் மறுபடியும் பாக்கியாக்கிட்டே வந்துட்டு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் கோபி வந்துட்டு எப்படியாச்சும் அவங்க அம்மாவை நல்லபடியாக வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ராதிகா அவங்க அம்மா வந்துட்டு வழிவிட மாட்டாங்க போல் இருக்குது. மகாராணி மாதிரி வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி பாக்கியா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பப்படி வந்துட்டு இருக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸ்வரி பாட்டி. ஆனால் என் பையன் சொல்லி நான் இங்கே வந்துட்டேன், கண்டிப்பாக என் இஷ்டப்படி தான் வந்துட்டு இருப்பேன், எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் செய்வேன், யாருக்கும் வந்து நான் அடிமையாக இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்ன பண்ண தோணுதோ அதெல்லாமே வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது எதுவுமே வந்துட்டு நம்ம ராதிகாவுக்கும் ராதிகாவோட அம்மாவுக்கும் வந்துட்டு பிடிக்கவே இல்லை. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ராதிகாவோட அம்மா வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இங்கே தூங்குறதுக்கு இடம் கிடையாது, 2 ரூம் தானே இருக்குது, எங்கே தூங்குறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க. ராதிகா வந்து கோபி கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்லிடுறாங்க, உங்கள் அம்மா வேணா ஹாலில் வந்து படுக்க சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து ஹாலில் படுக்கணுமா அப்படின்னு சொல்லி ராதிகா வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. ஸோ சரியாக வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு கொடுக்காம இருக்கிறாங்க பாட்டிக்கு. பாக்கியா வந்துட்டு அங்கே நல்லா வந்துட்டு கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஈஸ்வரி பாட்டியை. மாத்திரை போட்டிங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்துட்டு அப்படி இல்லாததுனால மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கோபி வந்துட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. எதுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா இப்படிலாம் வந்துட்டு பண்ணுறீங்க, கரெக்டாக வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும், கரெக்டாக வந்துட்டு டேப்லெட் வந்துட்டு போடணும், உனக்கு தெரியாதா வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்கு பெசாண்ட பாக்கியா வீட்லேயே வந்துட்டு அம்மா இருக்கிறது நல்லதோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ராதிகாவும் அம்மாவும் வந்துட்டு எப்படியாச்சும் உங்களை வெளியில் துரத்திடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கான்பாஸ் யூஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ அண்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.